இன்னொரு பக்கம் அவரோட டைரக்ஷனுக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்கு. கண்டிப்பா. ஹேராம் படம், விருமாண்டி படம், இந்த படங்கள்லாம் அவரோட டைரக்ஷன் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொண்டு போன படங்கள் இதெல்லாம். எல்லாருக்கும் பிடித்த அன்பே சிவம் பத்தி ஒரு வார்த்தை. தமிழ் சினிமா கொண்டாட தவறிய படங்கள்ல முக்கியமான படம். இவ்வளவு வருஷம் கடந்தும் ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது மருதநாயகத்துக்கு மட்டும்தான். அந்த இந்த ஒரு நட்பு 50 இயர்ஸுக்கு மேலே ரஜினி அண்டு கமல் அந்த நட்பு இப்போ வந்து அவங்க படம் பண்ணுறாங்க ஒன்றா. முக்கியமாக எல்லா இண்டஸ்ட்ரியிலும் 2 ஃபேக்டர்ஸ் இருப்பாங்க, 2 பெரிய தலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அளவுக்கு எங்கேயுமே கிடையாது, இருக்காது. ஆனால் இவங்கள மாதிரி இந்த அளவுக்கு 2 பேரும் சேர்ந்து நடித்த படங்களும் எந்த இண்டஸ்ட்ரியும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு சகாப்தம் போயிட்டு 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் மாரி. வணக்கம். இந்த டெக்னாலஜிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ அது ஒரு சின்ன லிஸ்ட் ஒன்று எடுத்துருங்க, அதை நம்ம சொல்லிடலாம். ஏன்னா ஆமாம், ஏன்னா நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்கிற அளவுக்கு அது பெரிய இது. நான் சொல்லிடுறேன். அதை பார்த்து விக்ரம் 1986 விக்ரம், அந்த விக்ரம் அதில் வந்து கம்ப்யூட்டர் ரெக்கார்டட் மியூசிக், ஓகேவா. அதுக்கப்புறம் தேவர் மகனில் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் சாஃப்ட்வேர், மகாநதியில் எவிட் எடிட்டிங் சாஃப்ட்வேர், அதுவும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எவிட் எடிட்டிங் சாஃப்ட்வேர். குருதிப்புணலில் டால்பி ஸ்டீரியோ சவுண்டு எஸ்ஆர் டெக்னாலஜி, ஓகேவா. இந்தியனில் வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப், இந்த இந்தியன் கிடையாது, 96ல் வந்து இந்தியனில் ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பு. வந்தாலும் மோஷன் கண்ட்ரோல் ரிக்கு. விருமாண்டி லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் சிஸ்டம். மும்பை எக்ஸ்பிரஸ் நான் சொன்ன அந்த டிஜிட்டல் ஃபிலிம் ஃபார்மேட்டு. விஸ்வரூபமில் ஆரோ 3D டெக்னாலஜி, 3D சவுண்ட் டெக்னாலஜி. ஆமாம், இதில் வந்து இந்த பட்டியலில் வந்து சிலது குறைஞ்சிருக்கலாமே தவிர எதுவுமே எக்ஸாஜரேட் கிடையாது, சிலது விட்டு கூட போயிருக்கலாம். இதில் வந்து இவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. இந்த டெக்னாலஜிலாம் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு எடிட்டிங் டீமோ இல்லைனா ஒரு கேமரா டீமோ யாரோ ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இது புதுசாக இருக்குது, இதை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு பார்த்து இப்போ போய் ஏஐ படிச்சுட்டு வந்தார், யூஎஸ்ல போய் ஏஐ படி, அந்த மாதிரி எது அப்டேட்டடாக இருக்குது என்ன பண்ணலான்னு பார்த்து அதை சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் இந்த பட்டியல். இதில் வந்து விருமாண்டி பற்றி சொல்லணும். விருமாண்டி படம் வந்து நம்ம பார்த்துருப்போம். மற்ற படத்தில் இல்லாத அளவுக்கு இதில் நேச்சுரலாக வந்து இன்னொரு விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம பேசும்போது யதார்த்தமாக பேசும்போது ஸ்டாமர் ஆகும். இப்போ நான் பேசும்போது மும்பை எக்ஸ்பிரஸ் வாய் கொஞ்சம் குளரிச்சு, இது இன்டர்வியூ அது இதுன்னு கொஞ்சம் ஸ்டாமர் ஆச்சுல, இந்த மாதிரி ஸ்டாமர் ஆகும். எல்லாரும் பேசணுமே ஸ்டாமர் ஆகும், எவ்வளோ நல்லா பேசுகிறவங்க பேசினாலுமே. அதெல்லாம் வந்து பொதுவாக சினிமாவில் அப்படி இருக்காது. ஒரு டைலாக்னா டைலாக் அப்படியே ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும், நேச்சுரலாக பேசுகிற மாதிரி இருக்காது. பட் விருமாண்டி நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், விருமாண்டியில் இந்த ஸ்டாமரிங் இருக்கும், வார்த்தை பேசும்போது சில மிஸ்டேக்ஸ் வரல அது இருக்கும், அந்த யதார்த்தமான ஒரு வசன நடை இருக்கும், எல்லாமே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அது என்ன ரெக்கார்ட் ஷூட் ஸ்பாட்டில் என்ன ரெக்கார்ட் ஆகுதோ அந்த ஆடியோ தான் அப்படியே, தனியாக ரீ ரெக்கார்டிங் கிடையாது. அதில் நீங்கள் ஒரு சினிமா செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கமல் சார் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆள் பண்ணுறாரு, எத்தனை பேர் இருப்பாங்க? 200 பேர் இருப்பாங்க, 250 300 பேர் இருப்பாங்க, ஓகேவா. கச்ச 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 கச்சன்னு ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். டேரக்டர் வந்து மைக் எடுத்து சொல்லுவார், சைலன்ஸ், ஃப்ளோர் சைலன்ஸ் அப்படிம்பார். ஏதாவது செட்டில் போடும் ஃப்ளோர் சைலன்ஸ் சொல்லி சைலன்ஸ் அப்படிமா. கம்ப்ளீட்டாக சைலன்ஸ்லாம் ஆகாது. அந்த அந்த அவர் டேரக்டரை சுற்றி இருக்கிற ஒரு ஜோன் சைலண்ட்டாக இருக்கும், பின்னாடி சவுண்ட் வந்துட்டு தான் இருக்கும். பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை சீன் இல்லாத ஜூனியர் ஆர்டிஸ்ட் குரூப்பாக உட்காந்தாங்கன்னா அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. டெக்னீஷியன்ஸ்லாம் அந்த லைட்மேன் அவங்கெல்லாம் பயங்கர பிஸி ஆகிடுவாங்க, ஏன்னா ஷார்ட் வச்சுன்னா அவங்களுக்கு வேலை வந்துடும். அதில் இன்க்ளூட் ஆகாதவங்க பேசிட்டே இருப்பாங்க கச்ச கச்சன்ட்டு. ஆனால் விருமாண்டி பொறுத்தவரைக்கும் எல்லாரையும் அமைதியாகணும். கடைசி ஆள் அந்த அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற வரையும் அமைதியாக இருக்கணும். இருந்தான்னா மட்டும்தான் இந்த லைவ் ரெக்கார்டிங் பாசிபிள். இல்லைனா ஃபார்மாலிட்டிக்கு நாகரான்னு சொல்லிட்டு இப்போது ப்ளூடூத் மைக் வந்துடுச்சு. அப்போ நாகரான்னு சொல்லிட்டு ஒரு நீல கம்பியில் ஒரு மைக் இருக்கும், அது ஸ்க்ரீன் ஓரத்தில் வச்சுருந்தாங்கன்னா என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கலாம். அப்போ நீங்கள் ரீ ரெக்கார்டிங்கில் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் விருமாண்டியில் வந்து அப்படி கிடையாது. நாகரா மாதிரியே ஒரு பயங்கரமான சென்சிட்டிவான மைக்கை வச்சு அங்கே என்ன பேசுகிறாங்களோ அதை எடுத்து அப்படியே லைவாக ரெக்கார்ட் பண்ணி பண்ண சவுண்டு. நெக்ஸ்ட் டைம் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அதை நோட் பண்ணுங்கள். விருமாண்டி படத்தை விருமாண்டியில் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் நோட் பண்ணி. அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். விருமாண்டியினுடைய படத்தினுடைய அந்த டைலாக் டெலிவரி எல்லாமே எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். தமிழ் தெரியாதவங்களும் நடிக்க வைக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அவங்களே தான் பேசணும், இப்போ மாதிரி கிடையாது. ஒழுங்காக பேசணும், ப்ராப்பரான ப்ரொனவுன்சியேஷன் இருக்கணும், ப்ராப்பரான பங்க்சுவேஷன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி வாய்ஸை கரெக்டாக த்ரோ பண்ணி பேசணும், எல்லாத்தையும் டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஆட்டிடியூடோட அந்த படத்தை பண்ணவே முடியாது. அந்த டைலாக்லாம் விருமாண்டியில் கமல் பேசுகிற டைலாக்லாம் இப்போ வரைக்கும் பார்த்தா கூட நல்லா இருக்கும். அந்த இது அந்த ரியலிஸ்டிக்காக அந்த இங்கே அருவாலும் பேசும் வாயும் பேசும் அந்த டைலாக் இருக்கும். அது இது இல்லை, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னன்னா, நீங்கள் அந்த பஞ்சாயத்து சீன் சொன்னீங்க அப்படின்னு, பஞ்சாயத்து சீனில் வந்து இதே மாதிரி லைவ் சின்ன சின்ன விஷயங்கள் டப்பிங் போயிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த மைண்ட் வாய்ஸ் வர்ற போர்ஷனு, வாய்ஸ் ஓவர் வர போர்ஷன் அதெல்லாம் பண்ண தான் முடியும். அதுக்கு மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும், அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த சீன் வந்து ஒரு வைடில் வந்து நிறைய இடம் வரும், வைடில் நிறைய இடம் வரும். அவர் நின்றுட்டு இருப்பார், 2 பக்கமும் பஞ்சாயத்தில் அந்த கிரவுண்ட் இருக்கும். இந்த சீனை எப்படி அவங்க அந்த ஆடியோ கேப்சர் பண்ணி எடுத்தாங்க?
அந்த சீனில் எப்படி ஆடியோ கேப்சர் பண்ண முடிஞ்சதுன்றதே எனக்கு பெரிய ஆச்சரியம் தான். க்ளோஸாக இருக்க சீனில் நீங்கள் வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு தான் இவ்வளோ க்ளோஸாக வைக்கிறேன், அவங்க நெஞ்சுக்கிட்ட நான் அந்த மைக்கை வச்சு கூட எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோ பெரிய வைடு சீனில் எப்படி வச்சாங்க? அப்போ எவ்வளோ சத்தமாக ஆர்டிஸ்ட் பேசணும், சவுண்ட் இன்ஜினியர் அதை எடுத்து எப்படி ஒர்க் பண்ணணும். அப்படியே இப்போ நம்ம நாய்ஸ் ரிடக்ஷன்லாம் போட்டாலே மைக் எப்படி இருக்கு, அப்போ இருக்கிற மைக்கில் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கும். அப்போ அதை வாங்கி ஒர்க் பண்ணுறவனுக்கு எவ்வளோ தலைவலி இருக்கும். அவ்வளோத்தையும் கோஆர்டினேட் பண்ணணும்ல. அதை பண்ணி அந்த படம் வந்து அது கமர்ஷியலாக எப்படி போச்சு, அது என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, இதெல்லாம் கவலையே பட தேவையில்லை. அந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் எப்போ நோட்டீஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் புதுசாக கிடைக்கும். இப்போ வரைக்கும் அந்த படம் நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் படமாக இருக்குது. ஏன் நம்ம கமலோட தீவிர ஃபேனான லோகேஷ் கனகராஜுக்கே விரும்பாடி படம் ஃபேவரட் படம். அந்த படத்தை அடிக்கடி நிறைய இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருக்காரு. அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும் நல்லா பண்ணியிருப்பார். கமல்ஹாசனோடைய வேற ஒரு பரிணாமத்துக்கு கொண்டு போன படம்னு கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கமலோட ரீச்சிங்கிறது வேற, அவர் நடித்தது ஒரு பகுதி ஒரு பார்ட் அது வேற. இன்னொரு பக்கம் அவரோட டைரக்ஷனுக்குன்னு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்கு கண்டிப்பா. ஏன்னா தேவர் மகன் படம், இப்போ அந்த விருமாண்டி படம், ஹேராம் தேவர் மகன் அவர் டைரக்ஷன் கிடையாது, அவர் டைரக்ஷன்ல அவர் தான் இது எழுதினாரு ஸ்கிரிப்ட். ஹேராம் படம், விருமாண்டி படம், இந்த படங்கள்லாம் அவரோட டைரக்ஷன் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போன படங்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா ஹேராம் படம் எல்லாருக்குமே தெரியும். அந்த படம் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்ன படங்கள், அவர் டைரக்ட் பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் மாதிரி தான் எல்லாமே இருக்கும். அதில் அந்த ஸ்டாமரிங் இருக்கும், டைலாக் பேசுகிற ஒரு யதார்த்தம் இருக்கும், டைலாக்ல இன்டென்சிட்டி இருக்கும், எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே இந்த குவாலிட்டி நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணி பாருங்கள். அவர் டைரக்ஷன் பண்ண படங்கள் மட்டும் அப்படி இருக்கும். அன்பே சிவம் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன். மிஸ் பண்ணிட்டேன் அந்த டெக்னாலஜியில். விஸ்வரூபம்க்கு வந்து 3D சரௌண்ட் சொன்னாங்கல்ல, அதே படத்தில் இன்னொரு ஒரு டெக்னாலஜி, அதை எனக்கு தெரிஞ்சு அதையும் அவர் தான் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். பட் அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இல்லை. கேமரா அரேன்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி ஒன்று இருக்குது. இப்போ அது எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ட்ரோன் வச்சு எடுத்துடலாம். மோக்கோ பாட்லாம் வந்துருச்சு இல்லை. மோக்கோ பாட் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் ஃபேவரட், வீட்லேயே ஒன்று வாங்கி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது அடிக்கடி வரும். பட் அந்த டைமில் வந்து விஸ்வரூபமில் ஒரு சீன் ஒன்று வரும். நீங்கள் என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய பர்ஸ்பெக்டிவை ரெண்டாக காட்டணும், இல்லை 2 பேரோட பர்ஸ்பெக்டிவ் வேறு இதாக காட்டணும். எதிர்த்து இங்கே கேரக்டர் நிற்கும் போது இல்லை, ஒரு 180 டிகிரி போகும் ஸ்க்ரீனு. பார்த்துட்டீங்களா? கேரக்டர் இப்படி நிற்கும், 180 டிகிரி சுற்றி போய் பின்னாடி இருக்கிறது தெரியும், அப்படியே சுற்றிட்டு போகும். அப்படி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சீன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது எதுலன்னா, மேட்ரிக்ஸ்னு ஒரு படம் இருக்குது, கியானு ரீவ்ஸ் நடித்த படம். அதில் வந்து ஒரு புல்லட் டாட்ஜிங் சீன் ஒன்று வரும். அவர் அந்த புல்லட் அப்படியே சாஞ்சி சுடுவாங்க, அப்படியே சாய்வார். அந்த கேமரா வந்து அப்படியே போயிட்டு சுற்றி வரும் ஸ்க்ரீனு. ஒரு 120 கேமராஸ் வச்சு அதை கேப்சர் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் பார்த்துருப்பாங்களா, பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரில. அந்த படத்தில் தான் அதுவும் பண்ணாங்க. ஒரு ரிக்கில் வந்து ஃபுல்லாக கேமரா செட் பண்ணிடணும். அடுத்தடுத்து ஃபுல்லாக கேமரா செட் பண்ணுவாங்க. கேரக்டர் நடிச்சிட்டே இருக்கும், எல்லா கேமராவும் ஷூட் பண்ணும். அதை ஒரு எடிட்டர் எடுத்து எந்தெந்த இடம் வரும்போது எந்தெந்த வீடியோ ஃபுட்டேஜை பேட்ச் பண்ணணும்னு பார்த்து எடிட் பண்ணி கோரையாக கொண்டு வரணும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, நான் உங்களோட ரைட் ஆர்மில் ஆரம்பித்து லெஃப்ட் ஆர்ம் வரைக்கும் இப்படி 180 டிகிரி எடுக்கணும். இன்றைக்கி தேதியில் ரொம்ப ஈஸி. நான் ஒரு ட்ரோன் கேமரா வச்சு எடுத்துடலாம், இல்லை உங்களுக்கு சென்டரில் ஒரு மோக்கோ பாட் போட்டு எடுத்துடலாம். ஆனால் அன்றைக்கி ரொம்ப கஷ்டம். கேமரா யூனிட் தூக்கிட்டு பின்னாடி ஓடினாங்கன்னா வந்துடும், அதுவும் லைட் எல்லாமே வந்துடும். ஆனால் அது இல்லாமல் எடுத்ததும் வந்து விஸ்வரூபம்ல பார்க்கும்போது மலைப்பாக இருந்துச்சு. எப்படி இதை எடுத்துருப்பாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக இப்படி பேசிகிட்டே போகலாம். நிறைய படங்களும் இருக்குது. பட் எல்லாருக்கும் பிடித்த அன்பே சிவம் பற்றி ஒரு வார்த்தை. தமிழ் சினிமா கொண்டாட தவறிய படங்கள்ல முக்கியமான படம். சுந்தர்சி டென்ஷன் ஆயிடுவார் ஒரு இடத்துல விட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க. ஆமா, அன்பே சிவம் அட போங்க, ரிலீஸ் பண்ணப்ப எங்கேயா போனீங்க? சுந்தர்சி தான் டேரக்டரே போல தெரியாதுங்க. இன்னைக்கு எழுதுறாங்கல்ல இன்டர்நெட்ல, இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. அருணாச்சல் எடுத்தது அவர் தான். அது கமர்ஷியலாக எவ்வளோ பெரிய ஹிட்னு தெரியும், இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்களுக்கே தெரியும். அப்போ தான் இல்லை, இப்போ இருக்கவங்களே தெரியும் அது எவ்வளோ பெரிய ஹிட்னு தெரியாது இவங்களுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு அன்பே சிவம் மாதிரி ஒரு படம், அது சுந்தர்சி எடுத்தாருன்னு தெரியாது இவங்களுக்கு. கமல் சார் தான் டைரக்ஷன் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நமக்கே தெரியாது அப்போ அந்த படம் பார்த்துட்டு. அந்த படம்லாம் நான் டிவியில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படி ஒரு இதில் வச்சுட்டு சுந்தர்சி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் அன்பே சிவம் பற்றி பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் ஆரம்பிங்க, நம்ம பேசலாம் ஒரு வார்த்தைகள். நீங்களே நானே ஸ்டார்ட் பண்ணிக்கவா? அன்பே சிவம் வந்து எனக்கு ரொம்ப மனசு க்ளோஸான படம். நான் நிறைய வாட்டி பார்ப்பேன் அந்த படத்தை. அப்பப்போ ஓடிடியில் தான் அப்போ இருந்துச்சு, இப்போ யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஒரு வாட்டியும் நான் விரும்பாடி சொன்ன மாதிரி தான், ஒரு வாட்டி அன்பே சிவம் பார்க்கும்போது புதுசாக ஒரு டீட்டெயில் கிடச்சிட்டே இருக்கும். ஒரு ஆள் அவன் வந்து பயங்கரமாக சண்டை போடுவான், பயங்கரமாக இதெல்லாம் பண்ணுவான். அவனுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரீம், அடிக்கடிலாம் பட்டு மூஞ்சி கிஞ்செல்லாம் வீங்கி போய் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுறான். அப்போ அவன் எப்படி இருப்பான் அப்படின்ற ஒரு ஸ்டோரி யாருக்கு இருக்குல்ல. அதில் என்னென்னா, அவர் ஒரு கிளாஸ் ஒன்று போட்டிருப்பாப்புல. அந்த கிளாஸ் நீங்கள் அவருக்கு அந்த நரம்பு அடிபட்டு கண்ணு பவர் போயிருக்கு, ஒரு கிளாஸ் போட்டிருப்பாரு. அந்த கிளாஸ் பார்த்துருக்கீங்களா நீங்கள் படத்தில்? அவர் கண்ணே அந்த கிளாஸ் ஃபுல்லாக தெரியும் பெருசாக. எவ்வளோ நேரம் அதை போட்டு நடிக்க முடியும்? ஆனால் சின்ன வயசுல போய் யாரும் அந்த கண்ணாடி போட்டு பார்க்குறேன்னு சொல்லி வாங்குவாங்க. பவர் அதிகம் எனக்கு. வாங்கி போட்டாங்கன்னா அடுத்த சைன் கழட்டிடுவாங்க.
கண்ணு வலி வந்துருங்க. நீங்க உங்க பவர் இல்லாத கிளாஸ்ல நீங்க போட முடியாது. ஆனா அந்த கிளாஸ் போட்டவர் எப்படி நடிச்சாரு? அது எனக்கு எப்பயுமே ஆச்சரியமா இருக்கும். அந்த பூட்டு இதை போட்டு எப்படி நடிச்சாரு பாக்குறப்ப நமக்கு ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு இப்படி நடிக்க முடியுமா? அன்பே சிவம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான். ஆமா, அதை எழுதுனது அவர் தான். எழுதுனது டைரக்ஷன் சுந்தர் சி. பாட்டு அதோட சேர்ந்து இந்த அன்பே சிவம் பாட்டு இருக்குல்ல, அது இப்ப கேட்ட கூட அந்த சீனோட ஒன்றி போய் அப்படியே நம்ம அவருடைய வாய்ஸ் ஆழமா தாக்கத்தை உண்டு பண்ணும். இடையில கூட ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல கூட ஸ்ருதிஹா சென் பாடியிருப்பாங்க அன்பே சிவம் பாட்டை. ஆமா, இந்த மாதிரி அன்பே சிவம் மாதிரி படங்கள் நிறைய படங்கள் இருக்கு. நிறைய படங்கள் கொண்டாடாம விட்ட படங்கள் இருக்கு. நிறைய அவர் படங்கள்ல ரிலீஸ் ஆகாம இருக்கிற படம் மருதநாயகன் ஒரு படம். அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்ட்டு ஒரு நிறைய மட்டும் வந்திருந்தா இன்னைக்கு இது தமிழ் சினிமாவுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய காலங்கள் கடந்தாலும் அந்த படத்துடைய காட்சிகள் இன்றும் நம்ம மனசுல. மருதநாயகம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அப்பெல்லாம் வந்து டச் போனே கிடையாது. இப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணலாம்னா ப்ளூடூத்தில் வந்து அமுச்சிக்கலாம். அப்பதான் வந்து இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன்லாம் வருது. அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் வந்து ஒன்று பிளாக் கலர்ல இருக்கும், இல்லை வெள்ளை கலர்ல இருக்கும், பின்னாடி எல்லோ கலர்ல இருக்கும். ஸ்னேக் கேம் விளாடலாம், அவ்வளோதான். அப்போ வந்து அந்த டிஜிட்டல் ஃபோனில் மருதநாயகம் ட்ரெய்லர்லாம் டவுன்லோட் பண்ணி இப்போ கூட யூடியூப்ல இருக்கு. அந்த ட்ரெய்லர் படம் தான் இருக்க மாட்டேங்குது. மேபி அந்த லெகசி யாராவது கேரி பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும். யாராவது வரைக்கும் நம்மெல்லாம் வெயிட் பண்ணுறோம். ஓகே தான். இன்னும் அந்த பட இண்டஸ்ட்ரியில் நிறைய ஆக்டர்ஸ் மருதநாயகம் படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட எஃபர்ட்ஸ், அவரோட ஹார்ட் ஒர்க்கு எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு, மனுஷன் எந்த அளவுக்கு நடிப்பில் பிரித்து மேய்ஞ்சிருக்காருங்கிறது. ஏன்னா இவ்வளோ வருஷம் கடந்தும் ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது மருதநாயகத்துக்கு மட்டும்தான் அந்த ப்ரௌட். கமல் சாருடைய அன்னைக்கு ஏஜ் வேறு அவருக்கு என்ன அரௌண்ட் ஒரு 50-55 அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இன்னைக்கு அவருடைய ஏஜ் ஃபேக்டர் வேறு. அவர் ரெடி தான், நாங்களும் ரெடி தான். வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆமாம், இப்போ அதெல்லாம் பற்றி பேசினா ஒரு மாதிரி தான் இருக்குது. நிறைய படங்கள் இருக்குது. லாஸ்ட்டாக மொத்தமாக இதை முடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஒரு நட்பு 50 இயர்ஸுக்கு மேலே ரஜினி அண்டு கமல் அந்த நட்பு இப்போ வந்து அவங்க படம் பண்ணுறாங்க ஒன்றா. ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறது. ஆமாம், ப்ரொடக்ஷன் அதுவும் வருங்க. ஆமாம், நடக்கும்போது நம்ம பேசுவோம். இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது வேறு. இப்போலாம் வந்து ஒரு மாதம் 2 மாதம் ஃப்ரெண்டாக இருந்தாலே ஏதாவது நான் அமிச்ச ரீல் ஏன் நீ லைக் போடல, சண்டை போட்டு ரீலுக்கு ஏன் ரியாக்ட் பண்ணலன்னு அப்படின்னு பிரச்சனை வந்துடுது. அது மாதிரிலாம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் தமிழ் சினிமா இந்தியாவிலே மிகப்பெரிய காம்படிட்டர்ஸ் இதுக்கு முன்னாடிலாம் இருந்துருக்குறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஹெவி காம்படிஷன் இருந்ததே இல்லை. அதுவும் இத்தனை வருஷம் இருந்ததே இல்லை. அத்தனை வருஷ காம்படிஷனையும் ஃபேஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இல்லாமல் எவ்வளோ சண்டை வந்திருக்கும், எவ்வளோ பேர் மூட்டி விட்டுருப்பாங்க சண்டை. அதெல்லாம் தாண்டி ஃபேஸ் பண்ணுற அந்த நட்புக்கு வந்து ஒரு பெரிய நிச்சயமா. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் 2 ஃபேக்டர்ஸ் இருப்பாங்க, 2 பெரிய தலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அளவுக்கு எங்கேயுமே கிடையாது, இருக்காது. ஆனால் இவங்கள மாதிரி இந்த அளவுக்கு 2 பேரும் சேர்ந்து நடித்த படங்களும் எந்த இண்டஸ்ட்ரியிலும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 படங்கள் கிட்ட படம் நடிக்கிறது ஒன்றுங்க. இப்போ நடக்கிற சண்டை மாதிரி தான். 2 நடிகர்கள் இருக்காங்க, தியேட்டருக்குள்ள ஒன்றா படம். இப்போ நிறைய படம் இப்போ ஒன்றா ரிலீஸ் ஆகும். இப்போலாம் நம்ம விஜய் அஜித் படங்கள் ஒன்றா ரிலீஸ் ஆகிறதா ரொம்ப ரேரஸ்ட் ஈவெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒன்றா ரிலீஸ் ஆகும், விட்டு ஒருத்தர் மண்டையை உடச்சுக்குவாங்க. ஓகேவா? தஞ்சாவூரில் ரிலீஸ்னா தஞ்சாவூர் மாவட்ட ரசிகர் மன்றத்தில் 2 மண்டையை உடச்சு நின்னாங்கன்னா 2 பேருக்கு எவ்வளோ கோவம் வரும். எங்காலும் நம்ம அடிக்கிறானா இவன் அடிக்கிறான்ற ஈகோ வரும்ல. ஆனால் அது எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ ஹேண்டில் பண்ணி, எப்படி பிரிக்கணுமோ பிரித்து வச்சுட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ளீனாக வச்சுக்கிற அந்த 2 பேருக்குமே வந்து வாழ்த்துக்கள்னு சொன்னால் ஓவராக இருக்கும். அதனால் நான் வேறு என்ன வார்த்தை சொல்கிறேன்னு தெரில. சந்தோஷம், மகிழ்ச்சி. நிச்சயமாக நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். எக்ஸாம்பிளுக்கு சரி, வாழ்க்கைக்கு சிறந்த விஷயங்களை கொண்டு போகிறதுன்னு சரி, குறிப்பாக நாயகன் படமும் சரி, இந்தியன் படமும் சரி, தமிழ் சினிமாவை மாற்றி அமைச்ச கமல்ஹாசன் படங்களில் முக்கியமான படம் நாயகன் படம். நம்ம எல்லாருமே அந்த முக்கியமாக அந்த டான் கேரக்டர் இல்லையா, டான் கேரக்டர் வந்து அது அந்த இடத்துல வந்து ஒரு தாராவியில் வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அவர் வந்து அந்த விஷயங்களை பார்த்து தெரிஞ்சு அந்த இடத்துல இன்ஸ்பிரேஷன்ல மாதிரி அது ஆக்சுவலா வர்தான்னு சொல்லி அங்க ஒருத்தர் வரதராஜன் வந்து இருந்தாரு. அவருடைய இன்ஸ்பிரேஷன் அதை வச்சு எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்தியன் படத்துல அந்த வயதான கேரக்டர் அப்படி யாராவது இருந்தாங்களா என்ன போட்டு தள்ளிட்டு அந்த மாதிரி இல்லை. அது மாதிரி இல்லை. இந்தியன் படத்துல வந்து இந்த 2 ரோல்ல நடிச்சிருப்பாரு கமல்ஹாசன் அவர்கள். ஒன்று மகன் கேரக்டர், இன்னொன்று அப்பா கேரக்டர். அந்த வயதான கேரக்டர் வந்து இந்தியன் 2 பத்தி பேச மாட்டீங்களா? இந்தியன் 2 வேண்டாம், நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்தில். அப்போ வந்து வயதான கேரக்டரில் உள்ளவங்கள்ட்ட வந்து நிறைய பேர்கிட்ட அவங்க எப்படிலாம் அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய வாக்கிங், ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக பார்த்து அதுபடி கடந்து அப்போவே அந்த மாதிரி ரோலில் நடித்து காட்டினார். ஏன்னா அப்போ வந்து அவருக்கு வந்து ஏஜ் வந்து அந்த மகன் கேரக்டர் உள்ள ரோல் தான் 2 கேரக்டராக ரோலாக வாழ்ந்து அதுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த இந்த பக்கம் அப்பா ரோல் பண்ணிட்டாருன்னா அப்படியே மேக்கப் மாற்றி போட்டு காஸ்டியூம் போட்டு அந்த ஸ்பாட்லேயே மகன் ரோல் அப்படிலாம் பண்ணுறாங்களா? என்ன பண்ணியிருக்காரு? அப்படி சொன்னாங்களா? எல்லாம் நான் நினச்சா கட் பண்ணிட்டு இன்னொரு நாள் ஷூட் பண்ணுவாங்க க்ரீன் மேட் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. அது அப்பவே அப்படியே மேக்கப் கலர் ஸ்டாப் ஹவுஸ்ல நடிக்கிறாரா? அப்படி இல்லை,
கொஞ்சம் டைம் எடுத்து மேக்கப் கரெக்ட் பண்ணுவார். சரி, ஓகே. நீங்கள் இந்த ட்ரிவியா பார்த்துருக்கீங்க, மகிழ்ச்சி. அதில் அதே மாதிரி நம்ம இந்த மேக்கப் பற்றி பேசிட்டு இருந்தோம். நீங்கள் தான் சொன்னீங்க ஹாலிவுட் படம் வந்து என்னன்னா ரேம்போவில் வந்து ஒரு ரேம்போ இப்போ ஒரு ரேம்போ வந்துச்சு. இது இப்போ அருள்நிதி படம் இல்லைங்க, அந்த ரேம்போ அவருக்கு இப்போ ஏன் மேக்கப் போட போகிறாரு? அதுப்பா அது ஓகே, அது வந்து ரேம்போ அவங்களே போடுவாங்க. ஹாலிவுட் ரேம்போ இருக்குல்ல, சில்வஸ்டர் ஸ்டாலோன் நடிச்சது, அந்த ரேம்போவில் வந்து அவர் மேக்கப் போட்டிருக்காரு. அவருக்கு அதை வந்து சொன்னார் ஒரு நிகழ்ச்சியில். நம்மளுடைய மெமரி அந்த மாதிரி இருக்குது, அவர் ஞாபகம் வச்சுருக்க நம்ம மறந்துட்டோம். ஸோ அதே மாதிரி குவென்டின் டாரன்டினோ இவருடைய ஒர்க் பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு. அதான் இப்போது ஒரு நம்ம வந்து என்னென்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு மணி நேரத்துக்குள்ளே பேசி முடிக்க முடியாது. அது போயிட்டே இருக்கும், ஒரு சகாப்தம் போயிட்டே இருக்கும். அது பேசுகிற அளவுக்கு நமக்கு பெரிய அனுபவமும் இல்லை. இப்போ நம்ம இதை பேசும்போது டக்குன்னு ஒரு டெக்னாலஜிக்கு போகிறோம், மேக்கப்புக்கு வர்றோம், படத்துக்கு வர்றோம், தெரில. அதுதான், அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவருடைய சமகாலத்தில் ஒர்க் பண்ணவங்க சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஆட்கள் இல்லைன்னா அந்த டைமே ஒரு பத்திரிகையாளராக இருந்தவங்களால இதை தொகுத்து சொல்ல முடியும். அதனால் நம்ம பார்க்கும்போதே ஒரு இப்போது நாளைக்கு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் பற்றியோ சிவகார்த்திகேயன் அவர்கள் பற்றியோ பேசணும்னா நம்ம பேசிடுவோம். அவருடைய முதல் படம் இது, அப்போ ஆடியன்ஸ் இப்படி இருந்தாங்க. இவங்களாம் நம்ம வளர்ந்து வந்து பார்க்கும்போதே இமயத்தில் இருக்கிறாங்க. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை சொல்லியிருக்கோம். ஸ்டார்டிங் தெரியும், எண்டிங் கிடையாது, போயிட்டே இருக்கும். அதனால் அதை முடிக்கிறதுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்தியன், நீங்கள் சொன்னீங்க இந்தியன் வந்து ரஜினி சார் நடிச்சிருக்க வேண்டிய படம், எந்திரன் வந்து கமல் சார் நடிச்சிருக்க வேண்டிய படம். இமேஜினேஷன்ல இல்லையா, உண்மையாகவே எழுதி கதையெல்லாம் சொல்லிட்டாங்க. ஓகேவா, உண்மையாகவே எழுதி கதையை சொல்லிட்டாங்க. சங்கர் வந்து ரஜினி சார் நரேட் பண்ணி அது வேறு காரணத்துக்காக கமல் சார்கிட்ட போச்சு. கமல் சாரை வச்சு எந்திரன் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நெட்டில் இருக்குது. கமல் இன் எந்திரன் போட்டு குரோமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு அந்த படம் வந்து வந்துச்சு. கமல் சார் நடிக்க வேண்டிய படத்தை ரஜினி சார் பண்ணாங்க. அது அந்த 2 நடிகர்களுக்குள்ளே ஈகோ இல்லாத ஒரு கேரக்டர். ஒன் செகண்ட், ஹாப்பி பர்த்டே உலகநாயகன் கமல் சார். ஆமாம், ஹாப்பி பர்த்டே டியர் கமல்ஹாசன் சார். இந்த மாதிரி கமல்ஹாசன் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். அவர் ஒரு லிரிசிஸ்ட்டு, ஆக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, சிங்கர். சொல்லுவாங்க சினிமாவில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஐடி கார்டு வாங்கி வச்சிருப்பாரு அப்படின்ட்டு. அந்த அது வந்து அது உண்மைதான். அவர் டிஆர் சார்லாம் கால்பதியாத இடமே கிடையாது, இடமே இல்லை. அதனால் அது அகைன் எனக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்குது. நம்ம எதோ சொல்லியிருக்கோம், எதை விட்டுருக்கோன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.